நண்பர்களுக்கு வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்று 14/8/2025 விடியற் காலை 4 மணிக்கு எடுக்கப்பட்ட வீடியோ. இன்னைக்கு காலையில நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தரிசனத்திற்கு வந்த தூத்துக்குடியை சேர்ந்த 7 இளைஞர்கள் குறுக்கு வழியில பக்தர்களை எப்படி இங்க சாமி தரிசனத்திற்கு அனுப்பலாம், அப்போ பொது தரிசனத்துல நிக்கிறவங்க எல்லாம் கேனையனா அப்படின்னு கோவில் நிர்வாகத்தை கேள்வி கேட்டு குறுக்கு வழியில பக்தர்கள் உள்ள போற சண்முக விலாச மண்டபத்தை மறிச்சு ரொம்ப பெரிய சம்பவம் பண்ணி விட்டாங்க. வீடியோவை ஆன் பண்ணாலே கோவில் நிர்வாகம் அலறாங்க பாருங்க. சரி, இந்த நண்பர்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப ஏற்கனவே திருச்செந்தூர்ல என்னென்ன நடக்குதுங்கிற வீடியோ ஒருத்தர் வெளியிட்டு இருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, இனி எங்களை ஏமாற்ற முடியாதுன்னு ரொம்ப தைரியமா போல்டா பேசியிருக்காரு. அப்போ அவரை நம்ம பாராட்டி ஆகணும்ல. அதனால நம்ம குழுவினரும் அங்க போய் பேசினாங்க அவங்க கிட்ட. இல்ல அவருக்கு நம்மளுக்கு எனக்கு சம்பந்தம் உடனே வீடியோ எடுத்துட்டு போனீங்க. கரெக்ட். அப்படி சும்மா ஆமா நண்பா, நாம சொந்தக்காரங்க தான். கோவில்ல நடக்கிற தப்ப தட்டி கேட்கிற எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான். எவனோ ஒருத்தன் வேலை வெட்டி இல்லாம வீடியோ போட்டு கத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு திருச்செந்தூர்ல இருந்து எவனோ ஒருத்தன் வீடியோ எடுத்து அனுப்பி விட்டுட்டு இருக்கிறான். நம்மள என்ன பண்ண முடியும்னு ஒரே தப்ப திரும்ப திரும்ப பண்ணீங்கல்ல. இந்த 7 பேர் இன்னைக்கு கிளம்பி வந்து உங்களை லாக் பண்ணி மறிச்சாங்களா? நாம இறக்குன வீடியோ பார்த்துட்டு வந்தவங்களே இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா வீடியோவை இறக்குன நாம இறங்கி வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத கோவில் நிர்வாகம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதனால கோவிலுக்குள்ள இருக்க முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனி இந்த தப்பு பண்ணாம எல்லா பக்தர்களையும் சமமா நடத்துங்க. நன்றி.